பாஸ்டர் திருநெல்வேலி மந்திர வந்திருக்கார்கள். அவர் தாண்ட கொடுத்திருக்காரு. வெளிப்பாடு உள்ள கிருபை. ஜெபிக்கும் பொழுது ஒருத்தர் என்ன ஆசீர்வாதம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அப்படி வெளிப்பாடு உள்ள ஒரு கிருபை. நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க, பர்மிஷன் கூட்டு வந்தாங்க. அப்படி ஜெபத்துக்கு அவங்க வேற சபைக்கு போகிறவங்க நல்லா பர்மிஷன் கூட்டு வந்தாங்க. அப்படி வந்தாங்க. பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது நம்ம சொல்லிச்சு ரொம்ப நாளாக ஜுரம் ஐயா, குளிர் ஜுரம் நாங்கள் அப்பா ஐயா சொன்னாங்க, அம்மா உனக்கு பிளட்டில் பிரச்சனை இருக்குதுமா அப்படி ஜோப் மட்டும் சொன்னாங்க. உனக்கு பிளட்டில் பிரச்சனை இருக்குது, 5 வருஷமாக இருக்குதுமா சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷமாக இருக்குது நம்ம யோசிக்குது, 5 வருஷமாக இருக்குதா, 5 வருஷமாக இருக்குதா, பிளட்டில் பிரச்சனையா, இல்லையே போமா உட்காந்து வருஷம் சொல்லுமா அப்படின்னா உட்காந்து சொல்லுமா சொல்லுது. 5 வருஷம் முன்னாடி உடம்பு சரியாயிடுச்சியா, நான் பிளட் ஏற்றுனேன், பிளட்டு ஏற்றுனேன். அப்போதான் நம்ம யோசிக்குது, ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு பிளட் ஏற்றிக்கிறாங்க, ஏற்றிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். யாரும் பிளட்டை ஏற்றுவாங்க இல்லையா? அப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த நவம்பர் டிசம்பர் குளிர்ந்தாலும் உடம்பு சரியாக ஜுரம் வந்துடுமா. அப்போ தான் நம்ம யோசிச்சுட்டு சந்தோஷமாக போனாங்க. ஐயோ ஆண்டவரே, அப்போ ஜோம் பண்ணி ஐயா நீ அந்த ஏற்றின பிளட்டு தான் ப்ராப்ளம், நீ ஜோம் பண்ண பிளட் ஏற்றிட்ட, அந்த பிளட்டு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி. அது மாதிரி நிறைய பேருக்கு சாட்சி சொல்லிட்டு போனே இருக்கலாம். அதனால கத்தர் இதெல்லாம் காரணம் கத்தர் தான். என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க? யார் காரணம்? கத்தர் ஊழியக்காரர்களுக்கு கிருபை கொடுத்துருக்காரு, உங்க மேல அனுபவிச்சிருக்காரு, அதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. நீங்க உசாராக்கிறதுக்காக, நீங்க தைரியமாக்கிறதுக்காக. ஆமென். அதனால இப்படி கூட ஜோபம் பண்ணிக்கங்க, பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. கத்தர் உங்களோட இருப்பாராக. நம்ம அதில் பாஸ்டர் கத்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நம் கருணை தட்டி எல்லாரும் மாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை ஓய்வு நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் செய்தி தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலைகளிலே கர்த்தர் நம்முடைய பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இதே போலதான் காணப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிலம் என்பது இருதயத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நிலம் என்பது எதை குறிக்கிறது? இதயத்தை குறிக்கிறது, இருதயத்தை குறிக்கிறது. விதை என்பது எதை குறிக்கிறது? வசனத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விதையானது அநேக விவசாயிகள் இந்த கிராம பகுதியில் இருக்கிறபடியால் அநேக விவசாயிகள் நன்றாக நிலத்தை என்ன செய்வார்கள்? உழுதுவார்கள். உழுது அதுக்கு பின்பு என்ன செய்வாங்க? விதைப்பாங்க. அந்த விதை விதைக்கும் போதுதான் அது எப்படி ஆகிறது? 100, 60, 30 ஆகிறது. அப்போ எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கால நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடு. ஹல்லேலூயா. இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லி திறந்து கொடுக்க வேண்டும். உங்க இருதயத்தை திறந்து கொடுக்கும் போது கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்துக்கு வரும்போது அது எப்படி இருக்கும்? சொல்லுங்க, செழித்து இருக்கும். எப்படி இருக்கும்? செழித்து இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் குறைவாக இருக்கலாம். உலகப்பிரமான ஆசீர்வாதத்திலே நீங்கள் குறைவாக இருக்கலாம். அநேக காரியங்களிலே நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், ஒரு கவலையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலங்களிலே சொல்லுகிறார், உன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உன் போராட்டங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். தேவனுடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வசனம் வந்த உடனே அது ஆமென், அது வந்து ஆமென், கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்ல வேண்டும். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய
வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது ராஜாவுக்கு கையாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திலே புறப்பட்டு வரும்போது அது ஆமென் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்ம பார்த்துட்டு இது எப்படி நடக்க போகுது, இது எப்படி நடக்க போகுது, இது எப்படி அற்புதம் நடக்கும், எப்படி வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. அல்லேலூயா. யாரை பார்க்க வேண்டும்? கர்த்தரை பார்க்க வேண்டும். அதுக்கு முந்தின அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பாருங்க, தேசத்துல என்ன உண்டாயிருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குது? பஞ்சம், கொடிய பஞ்சம். என்ன பஞ்சம்? கொடிய பஞ்சம். அந்த தேசம் முழுவதும் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. யாரும் உள்ளேயும் போக முடியாது, யாரும் வெளியே வர முடியாது. அப்படி தேசம் முழுவதும் எப்படி இருக்கு? மிலிட்டரியால சூழ்ந்து போய் இருக்குது. அவங்க ஊரடங்கு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊரடங்கு. அப்ப என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த நிலையிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாளைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையிலே சூழ்நிலையை மாற்ற போகிறார். கைகளை தட்டி ஆண்டவரே ஐயா, எப்படி என் சூழ்நிலை மாறும், எப்படி என் பிரச்சனை மாறும், எப்படி என் போராட்டம் மாறும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, என் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? முதலாவதாக ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒரு பஞ்சத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். அது என்ன பஞ்சமா இருக்கலாம்? ஆவிக்குரிய பஞ்சமா இருக்கலாம், உலகப்பரமான பஞ்சமா இருக்கலாம், சர்வ சுகம் என்ற ஒரு பஞ்சமாய் இருக்கலாம். இந்த 3 விதமான பஞ்சத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நமக்கு செழிப்பை தர போகிறார். எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை தருவாரா? எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறும்? முதலாவது, நம் இருதயம் நன்றாக இருதயமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம இருதயம் எப்படி காணப்படணும்? நன்றாக இருதயமாய் நல்லாக இருக்கும் போதுதான் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை, எப்படி இருக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவே. இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 45வது சங்கீதம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 45:1 வாசிக்கலாம். என் இருதயம் நல்ல விஷயத்தினாலே பொங்கி இருக்கிறது. அப்போது பாருங்க, முதலாவது சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? நல்ல சந்தோஷத்தினால் காணப்பட வேண்டும். எப்படி காணப்படணும்? சந்தோஷத்தினால் காணப்பட வேண்டும். இன்னைக்கு எல்லாருக்கும் என்னல்ல சந்தோஷம் இல்ல. ஏதாவது ஒரு காரியத்துக்கு தெரிஞ்சுவாங்க, கவலைப்பட்டே இருப்பாங்க. அதுல எப்ப அதிகப்படுவாங்க? சபையில் தான் அதிகமா கவலைப்படுவாங்க. பாத்திருக்கீங்களா? இங்க இருக்கும்போது எல்லாருக்கும் என்ன இருக்கும்? யோசனை எங்க போகும்? வெளியில போகும். ஆனா வெளியே இருக்கும்போது எப்படி இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 4 வாசிக்க. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் என்ன காணப்பட வேண்டும்? சந்தோஷம். நம்ம இருதயம் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது நம்ம இருதயத்தில் என்ன பண்ணும்?
சந்தோஷம், அந்த சந்தோஷம் நம்ம இதயத்துல வரும்போதுதான் நமக்குள்ள என்ன உண்டாகும்? செழிப்பு. அந்த சந்தோஷமா அந்த வசனத்தை கேட்காட்டா அந்த வசனம் எப்படி ஆயிடும்? திரும்பி போய்விடும். அப்ப பாருங்க, இந்த பிரதானி என்ன சொல்லுகிறான்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? எப்படி சூழ்நிலையை மாத்துவாரு அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணான்? சந்தேகப்பட்டான். தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. நம்ம விசுவாசிக்கும் போது அதற்கேற்ற பலனை கர்த்தர் கட்டாயம் நமக்கு தருவார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றுமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது வல்லமை உடையதா இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினாலே அது கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை. அந்த பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்ட வார்த்தையை அது எனக்குரிய வார்த்தை, என் வாழ்க்கை மாற போகிறது. அல்லேலூயா. ஆனா சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யாது? என்ன செய்ய முடியாது? நம்மளோட வாழ்க்கையில ஒண்ணு நடக்காது. தேவனை பார்க்கும் போது நம்முடைய சூழ்நிலை மாறப்போகிறது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் இருதயத்தை மாற்றும். ஏன் ஒரு மனுஷனுடைய இதயத்துல இவ்வளவு பிரச்சனை காணப்படுதுன்னா, முதலாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். ஒரு இருதயத்துல நல்ல கவனிங்க, ஒரு இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை உள்ள வராதிருக்கிற ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன பிரச்சனை? கவலை. என்ன பிரச்சனை? கவலை. இந்த கவலை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது நீ என்னதான் சொல்லுங்க, அவன் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்கவே மாட்டான். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு காலை வேளையில உன் கவலை யார் மேல வச்சிரு? கர்த்தர் மேல வச்சிரு. நீ கவலைப்பட்டு ஒண்ணு ஆக போறதே இல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். மறைவானது ஒன்றுமே இல்ல. 3 காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலத்தையும் 3 காலத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சின்ன காரியங்களை குறித்து எல்லாவற்றை குறித்து நம்ம எப்படி இருக்கிறோம்? கவலையோடு இருக்கிறோம். முதலாவது இந்த தேவனுடைய வசனம் உங்க இருதயத்துக்குள்ள வரணும். கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்க இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்புங்க. அல்லேலூயா. இருதயத்தை கர்த்தர் பக்கமா திருப்பணும். ஆண்டவரே என் கவலையை தூக்கி நான் மாத்தி போட்டேன். இந்த வசனத்தை உண்மையா விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் கட்டாயம் மாற செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அப்படி விசுவாசிக்கும் போது அது இருந்த ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கும் போது கர்த்தர் உங்க சூழ்நிலை செய்ய போறாரு? மாத்த போறாரு. கர்த்தர் உங்க சூழ்நிலை எப்படி போறாரு? மாத்த போறாரு. வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அந்த மார்க்கத்தின் வழியாய் எபிரேயர் 11:22 விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அப்போ இந்த உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் விசுவாசமான வாழ்க்கையை பேசுவீர்கள். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ எதை குறித்து பேசுகிறாயோ அதுவே இன்றைக்கு இந்த காலங்களிலே அது உனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். நீ கடனை குறித்தே பேசிட்டாலும் என்ன இல்ல, நீ எதுல இருக்க? கடன்ல இருக்கு. எதுல இருக்க? கடன்ல இருக்க. விசுவாசத்தை குறித்து பேச நீ எதுல இருக்க? விசுவாசத்துல இருக்க. ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு, நீ எதுல இருக்க? ஐஸ்வர்யத்தை விசுவாசத்துல இருக்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பேசுறார். அப்போ ஒருவன் எப்படி இருக்கான்னா அவன்கிட்ட பேசும்போதே என்ன செய்யலாம்? நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பாருங்க, விசுவாசத்தினாலே இந்த ஈசாக்கு என்ன பண்ணுகிறான்? வரும் காரியங்களை குறித்து யாரை ஆசீர்வதிக்கிறான்? யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறான். அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அநேக உபத்திரங்கள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது. அவன் எங்கெல்லாம் குடியிருந்தாலும் அங்கெல்லாம் அவனுக்கு என்ன இருந்துச்சு? சொல்லுங்க. அவன் எங்கெல்லாம் விவசாயம் பண்ணாலோ, எங்கெல்லாம் கிணறு தோண்டாலும் அங்கெல்லாம் என்ன ஆயிட்டு? பிரச்சனை உண்டாயிடுச்சு. அந்த பிரச்சனை மத்தியிலும் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் அவன் என்ன செய்யல? சொல்லுங்க. கவலைப்படவே இல்ல. அப்ப அவன் கவலைப்படுறது வந்திருக்குமா? என்ன காரணம்? அவன் தகப்பனாகி ஆபிரகாமோடு இருந்து அவன் என்ன சொன்னான்? யெகோவா இரு. அல்லேலூயா. யெகோவா
அந்த யெகோவா ஈரே என்ற வார்த்தை தான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. புரிஞ்சுதா? யெகோவா ஈரே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தான் என்ன அர்த்தம்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் உன் பிரச்சனை என்ன செய்வாரு? மாத்த போறாரு. நீ அதை குறித்து என்னமே செஞ்சுள்ளது கவலைப்படக்கூடாது. கர்த்தர்ட்ட நீங்க வந்துட்டீங்க, அவர் தான் பொறுப்பு. அல்லேலூயா. யாருங்க பொறுப்பு? அர்த்தம் பொறுப்பு. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு சமயத்துல நயகரா நீர்வீழ்ச்சி இருந்தது. ஒரு சர்க்கஸ் காமிச்சிட்டு இருந்தான், இங்கேயும் போறது அங்கேயும் போறது காமிச்சிட்டு இருந்தான். அப்போ சைக்கிள்ல போகும்போது ஒரு யாரை கூப்பிட்டான். இங்க பாக்குறவங்க எல்லாம் யாராவது ஒரு தைரியமா என் முதுகுல ஏறி கொள்ளுங்கன்னு சொன்னா. யாருமே என்ன செய்யல, வரவே இல்லை. ஒரு சின்ன பையன் போனா நான் வர்றேன்னு சொல்லி ஏறினான். அந்த ஏறி இங்க போயிட்டு வரும்போது எல்லாரும் கேட்டாங்க, பேட்டி கேட்டாங்க, எப்பா இவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி நீ எப்படிப்பா போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டான். அப்ப அவன் சொன்னா, இது எங்க அப்பா. அல்லேலூயா. இது யாரு? எங்க அப்பா என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. எங்க அப்பா என்ன செய்ய மாட்டாரு? என்னை கைவிட மாட்டாரு. தைரியமா யாரை பிடிச்சுக்கிட்டேன்? எங்க அப்பாவை பிடிச்சிட்டேன். எங்க அப்பா என்ன செய்யல, கைவிடவே இல்ல. அதனால நான் தைரியமா போயிட்டு வந்தேன். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னென்ன பிரச்சனையோடு இந்த தேவாலயத்துக்கு நீ வந்தாயோ, என்னென்ன போராட்டத்தோடு இந்த தேவாலயத்துக்கு வந்தாயோ, முதலாவது கர்த்தர் சொல்றாரு, உன் இறுதி இன்னைக்கு எப்படி இருக்கணும்? நல்ல விசேஷத்தினாலே பொங்க வேண்டும். உங்களுடைய பாறைகள் யார் மேல வச்சிடணும்? கர்த்தர் மேல். ஐயா இயேசு என்னை பார்த்துக் கொள்வார். ஐயா அவர் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார். அதனாலதான் அவர் உலக ரட்சகராய் காணப்படுகிறார். அதனாலதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து வாசிக்கலாம். 1 யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29 வாசிக்கலாம். 29 யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29. அவர் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, பிரச்சனைகளை குறித்து அவர் எல்லாத்தையும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவருக்கு எல்லாமே சொல்லுங்க தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் உலகத்தின் ரட்சகர், சாதாரண ஒரு ஆள் இல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன் உலகத்தின் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த யெகோவா. அல்லேலூயா. அவர்கிட்ட தான் அவர் எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அப்ப முதலாவது அவர் மேல நீங்க வச்சிட்டீங்கன்னா இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் டேலி பண்ணிடுவார். அவர் அதுக்கு என்ன பண்ணிடுவாரு? சரி பண்ணி விடுவார். அவர் நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறார். அப்போ உங்க இருதயத்துடைய பாரம்லாம் எங்க போயிட்டு? கர்த்தர் மேல போயிட்டா போலியா? போயிட்டா போயிட்டு கண்டிப்பா போயிட்டு. அப்ப கர்த்தர் மேல போயிட்டு இப்ப என்ன செய்யுது? உங்களுடைய நிலம் எப்படி ஆயிட்டு? செம்மையா நிலமாய் மாறிவிட்டது. இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிலம் எப்படி இதை நீங்க கேட்சப் பண்ண போறீங்க, எப்படி உங்க ஐஸ்வர்யத்தை கேட்சப் பண்ண போறீங்கன்னா, நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ, என்ன வேலை பண்றீங்களோ, அதிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கையில கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். உங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாற்றுகிறவராய் இருக்கிறார். எப்படியா நிறைவாற்றுவார்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். பாருங்க, அவர் நீரூற்றுக்கு போகிறார். அந்த நீரூற்றானது இயேசு நாமத்திலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கால வேளையிலே வாழ்க்கையிலே எந்த தாகத்துக்காக நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கலாம், அந்த தாகத்தை கர்த்தர் என்ன செய்ய போறார்? இன்னைக்கு தீர்க்க போகிறார். அந்த சூழ்நிலை இன்னைக்கு கர்த்தர் மாறப்போன போகிறார். அவரால் கட்டாயம் மாற்ற முடியும். அவரால் கட்டாயம் மாற்ற முடியும். அவருடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வரும்போது, அவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அற்புதத்தை செய்ய முடியும்.
ஆனா அற்புத ஆண்டவர் தான் நம்பி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடுற தெய்வனே இல்லை. அவர் கைவிடவே மாட்டார். அவர் வேதம் சொல்லுகிறது அவர் இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவர். இப்ப உங்களுக்கு டவுட் வரும், என் வாழ்க்கை எப்படி ஆஸ்வதிக்கப்படும், நான் எப்படிதான் விரும்புவேன், எப்படி செய்வேன். அது எதை குறிக்குதுன்னா உங்க விசுவாசத்தின் அளவை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவது இப்போது மத்தேயு சுவிசேஷம் வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறதும் உணர்கிறவருமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்ப உங்கள் விசுவாசம் உங்களுக்கு எந்த லெவல்ல இருக்குதோ அந்த லெவலுக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவராய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் நாங்கள் பேசுகிறோம். அப்ப பாத்தீங்களா, அப்ப இன்னைக்கு நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளவே நீங்க விசுவாசித்தா சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன உண்டாயிரும்? சுகம் உண்டாயிரும். என் வயசு என் வாழ்க்கையில என் கடன் பிரச்சனை மாத்த போறேன்னு சொல்லி நீங்க விசுவாசித்தா அவங்க வாழ்க்கை என்ன உண்டாயிரும்? கடன் பிரச்சனை மாத்ததற்கான வாசலை ஆண்டவர் திறந்து விடுவார். நடிகர் ஏவிஎம் ராஜன் என்று ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தர் உண்டு. சினிமா படத்திலே 40 வருஷத்துக்கு முன்பாக அவர் சினிமாவில் நடித்த ஏவிஎம் ராஜன் என்ற ஒரு நடிகர் உண்டு. அவர் தன் வாழ்க்கையிலே கடனிலே மூழ்கி விட்டார். என்ன விட்டார்? கடனிலே விட்டார். சினிமாவில் வாழ்ற நிறைய வாழ்க்கை கடன்ல இருக்காங்க, நமக்கு தெரியாது. அப்போ கடனிலே மூழ்கி விட்டபடினால் கடைசி அவர் என்ன செய்கிறார்? தற்கொலை பண்ண போகிறார். என்ன போகிறார்? தற்கொலை பண்ணுவதற்கு சூசைட் பண்ணக்கூடிய மாத்திரைகள் எல்லாவற்றையும் கையில் எடுத்து வைத்து விட்டார். அவர் ஃபேமிலியாக தற்கொலை கொண்டு போடலாம் என்று சொல்லி அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போது சாவதற்கு முன்பாக கருணாமூர்த்தி என்ற ஒரு படத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த படத்தை பார்க்கிறார்? கருணாமூர்த்தி என்ற படத்தை அவர் பார்க்கிறார். அந்த கருணாமூர்த்தி படத்தை பார்த்து கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் அவரை தொட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை தொட்டார். அந்த வார்த்தை அந்த தேவனுடைய கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் காட்சியை பார்த்தார். இதோ உலகத்தின் இரட்சகர் நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக எல்லாவற்றுக்கும் அடிக்கப்பட்டிருக்கிறார். இவரால் கட்டாயம் என் வாழ்க்கையிலே ஒரு மீட்பு உண்டாக முடியும். இவரால் என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய முடியும். இவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த நடிகர் விசுவாசித்தார். விசுவாசத்தை என்ன பண்ணினார்? அந்த சூசைட் பண்ணாதபடி அந்த மாத்திரையை தூரை கொடுத்து ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவருடைய கடன் பிரச்சனை அந்த நாளிலிருந்து கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு கடன் இல்லாதபடிக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். இந்நாள் வரைக்கும் சென்னை பட்டணத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. சாட்சியில் நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அந்த நிலைமையிலே இயேசுவிடத்திலே வந்தார். எதிர்த்து வந்தார்? இயேசுவிடத்திலே வந்தார். அவர் இருதயம் இயேசுக்கு நேராய் வந்தது. அந்த இருதயம் இயேசுக்கு நேராய் வந்து என் சூழ்நிலை ஆண்டவரால் மாற்ற முடியும். நான் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சாக வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நான் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு தன் முழு ஆத்மாவோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடினால் கர்த்தர் அவரை தொட்டார். அல்லேலூயா. தொட்டு இன்றைக்கு அவர் சினிமா விட்டு விலகினார். அநேகர் சினிமா விட்டு விலகி இன்றைக்கு ஆண்டவருக்கு அவர் எப்படி இருக்கிறார்? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சாட்சிகளை சொல்லி அநேக ஊழியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதிலும் கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க எதை குறித்து கவலைப்பட்டாலும் எந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை அணுகிறீர்களோ அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை கட்டாயம் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் செய்வார். ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தரால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவரால் மாற்ற முடியும். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கலாம்.
தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய், நல்ல கவனிங்கள் பிரதர் சிஸ்டர், 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்காம இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை ஐயா கவலை ஐயா வாழ்க்கையிலே எல்லா பணத்தையும் அவள் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கிறாள். தான் கட்டப்பட்ட சம்பாதித்து வைத்த ஆஸ்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆஸ்தியுடைய அளவு என்னன்னு தெரியல. எல்லா சொத்தையும் வித்தினாயிட்டா. சொல்லுங்க, டாக்டருக்கு அவள் செலவழித்து விட்டாள். ஆனால் என்ன ஆகல? குணமாகவில்லை. அப்படிப்பட்ட கவலையிலே அந்த ஸ்திரீ இருக்கிறாள். அப்படிப்பட்ட கவலையோடு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு அந்த ஸ்திரீ அங்க வந்திருக்கிறாள். அந்த இடத்திலே என் இயேசுவானவர் வருகிறார். அல்லேலூயா. எங்கே பிரச்சனை காணப்படுகிறதோ அங்கு இயேசுவானவர் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறதோ அங்கு உன்னோடு கூட உன் பக்கத்திலே இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உடனே இந்த ஸ்திரீ தன் சிந்தனையில சிந்திக்கிற ஒரு காரியம், உடனே அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசம் அப்போது, அதுக்கப்புறம் வாசிங்க. அப்போது இயேசு என்னை தொட்டது யார் என்றார். ஹல்லேலூயா. அதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. இப்ப இயேசுக்கு கனெக்ட் ஆயிட்டு. ஹல்லேலூயா. இயேசுக்கு அந்த ஸ்திரீக்கு என்ன ஆயிட்டு? கனெக்டிவிட்டி ஆயிட்டு. என்னன்னா இவர்கிட்ட என்ன போயிட்டு? ஒரு வல்லமை புறப்பட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. அந்த புதிய ஏற்பாடு வல்லமை இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது எப்படி வந்திருக்கா சொல்றோம், வாசிங்க. எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது, எல்லாரும் சொன்னா எப்பா உங்களை தொட்டது யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாரும் ரொம்ப நெருக்கிறான், எல்லாரும் ரொம்ப தொட்டிருப்பான், யாரும் தெரியாது சொல்லிட்டான். பேதுருவும் அவரோடு கூட இருந்தவர்களும் ஐயரே திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டு இருக்கையிலே என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்? புரிஞ்சுட்டா? எல்லாரும் படிச்சிருக்கா, இயேசுவை நெருக்கிறா, அவர் தொட்டிருக்கா, எல்லாம் பண்ணிருக்காங்க. யாருக்குமே என்ன ஆகல? கீழாகல. ஆனா ஒரே ஒரு ஸ்திரீக்கு என்ன ஆயிட்டு? கீழாயிட்டு. காரணம் என்ன? அவருடைய விசுவாசம். அவர் 100 விசுவாசித்தார், 70 விசுவாசித்தார், 30 விசுவாசித்தார். என் வியாதி எனக்கு எப்படியும் மாறுங்க, என் பிரச்சனை எப்படியும் மாறுங்க சொல்லி அவர் தொட்டால் அப்போது அதற்கு இயேசு என்னிலிருந்து என் வல்லமை புறப்பட்டது அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவர் இப்ப வேர்ட் ஆஃப் நாலேஜ்ல பேச ஆரம்பிச்சார். இல்லப்பா ஒரு ஆள் இங்க ஹீல் ஆயிருக்கா. அல்லேலூயா. அது யாரும் தெரியல சொல்ல. அப்போது அந்த ஸ்திரீ தன் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து அவர் தொட்ட காரணத்தையும் உடனே தன் சுத்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. இப்போ அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறா? இவரை நான் தொட்டம்பா, நான் எப்படி ஆயிட்டேன்? சுகமாயிட்டேன்னு சாட்சி கொடுக்கிறார். அவளை பார்த்து இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது இயேசு தொட்ட அதே இயேசு இன்றைக்கு பரிசுத்த ஆவியான ரூபத்திலே நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எப்படி உலாவிக் கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று சொல்லி நான் முடித்து விடலாம் என்று ஆசைப்படுகிறேன். யோவானின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவரும் அதே அதிகாரம் பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்பே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை
என்னை உம்மிடத்திலே என்னை மகிமைப்படுத்தும். 22 வாசிக்கலாம். அதே அதிகாரம் 22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, சரியான வாக்குத்தத்தம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் சொன்னாரா? கொடுத்தேன் சொன்னாரா? கொடுத்தேன். உங்களுக்கு கொடுத்துட்டா. கையை தட்டி ஆண்டவரை மகிமை. அந்த மகிமை இன்றைக்கு நம்மிடத்திலே அது உலாவிக் கொண்டிருக்கிறது. இயேசுவானுடைய மகிமை நம்மிடத்திலே உலாவிக் கொண்டிருக்கு. இப்போ இன்னும் புரியும்படியா சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 2:11 வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு தம்முடைய முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை அங்கே வெளிப்படுத்த. அதே மகிமை இன்றைக்கு தேவாலயத்தில் நமக்கு உண்டாகுது. அதே மகிமை எங்க வந்திருக்குது? தேவாலயத்தில் இன்னைக்கு நம்மத்தில இறங்கி வந்திருக்கு. இந்த மகிமையை நீங்க தொட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகுது? சுகம், ஆரோக்கியம், blessing உண்டாகிறது. ஹல்லேலூயா. 3 விதமான ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ அதை நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன தேவை? இதான் சொன்ன நல்ல எண்ணத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 100ம் 60ம் 30மாய் காணப்படுது. இந்த ஸ்திரீ அவளை தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு என்ன உண்டாயிற்று? சுகம் உண்டாயிற்று. ஒரு வீட்டிலே அவமானம் காணப்பட்டுச்சு, பிரச்சனை காணப்பட்டுச்சு. அந்த வீட்டுக்கு இயேசு போனார். ஹல்லேலூயா. அந்த வீட்டுல என்ன காணப்பட்டுச்சு? குறைகள் நிறைவாக்கப்பட்டா. இன்றைக்கு உண்டு வாழ்க்கையிலே இந்த காலை நேரத்திலே இந்த தேவாலயத்திலே வந்து நீ எப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தாயோ, என்னென்ன கண்ணீரோடு இருந்தாயோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய மகிமை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஊழியத்தில் ஏற்றுக்கொண்டபடியினால் அது அப்படியாக கடவுளா, அப்படி உங்களுடைய வாழ்க்கையாக கடவுளா. எல்லாரும் அப்படி எந்திரிச்சு நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுக்கு சுகமளிக்கிற வல்லமை இந்த மத்தியில் இறங்க போகிறது. சுகமளிப்பதை நீங்கள் விரும்புகிறவர்கள் சுகத்தை கேட்கும் போது இயேசுவானவர்கள் காணப்பட்ட அதே மகிமை இந்த தேவாலயத்தில் இறங்கி வந்திருக்குது. பிரியமானவர்கள், அந்த மகிமை உங்களை தொட போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலே ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மகிமை அந்த மேகம் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறது. எல்லா வாயில தரங்க. யாரும் வேடிக்கை பார்க்க நேரம் அல்ல. இப்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். The deliverance of power and Holy God. இயேசு கிறிஸ்துவின் மகிமை, இயேசு கிறிஸ்துவின் மகிமை தேவாலயத்தில் இறங்கின அதே மகிமை இந்த கால வேளையிலே நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறது. எல்லா வாயிலை திறந்து முதலாவதாக நான் சுகமளிக்கிற காரியத்துக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் சரீரத்தில் வியாதி உள்ளவர்கள் வியாதிஸ்தருடைய கைகளை வையுங்கள். இப்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இப்போது கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே mighty angel, இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை இந்த தேவ கூடாரத்திலே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை தொடும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தொடும் என்று சொல்லுங்க. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்களுக்கு சுகம் உண்டாயிற்று. பிரியமானவரே, பிரியமானவரே, ஆண்டவரை தொடுங்க. ஆண்டவரே, உம்மை தொடுகிறால் பார்க்க வேண்டும் அப்பா. உம்மை தொடுகிறால் பார்க்க வேண்டும் ஐயா. என் சரீரத்திலே அநேக வருஷங்கள் வியாதி ஆண்டவரே, அநேக போராட்டங்கள் ஆண்டவரே, அநேக கவலைகளோடு நான் வியாதியோடு இந்த ஆலைக்கு கடந்து வந்தேன். நீ மாமா 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 ராமலா சக்கா பாபா பாபா நீ மாமா பாபா 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 நீ மாமா பாபா 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 பரிசுத்தாவியானவரே, இந்த ஆலயத்திலே உலாவுவீராக. ஒவ்வொரு மனுஷனையும் நீ தொடுவீராக. பரிசுத்தாவியானவர் இந்த கால வேளையிலே நீ தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தாவியானவர் இந்த கால வேளையிலே நீ தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நீ மாமா 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 நீ மாமா பாபா 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 நீ மாமா ஸ்ரீகா பாபா 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 பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை சபையிலே இறங்கி வரட்டும். நீ மாமா பாபா 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 நீ மாமா அக்னி அக்னி ஃபயர் ஓடியா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனப்பட்ட ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா பலவீனப்பட்ட வல்லமைகள் வெளியேறுவதாக, எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள்
இறங்கி வந்து விட்டதற்காக சொல்கிறேன். மகிமையின் மேகம் இல்லை தொட்டபடியினால் சொல்கிறேன். எல்லா பலவீனங்களை பார்த்தபடியினால் சொல்கிறேன். இரண்டாவதாக ஆண்டவரே கானாவூருடைய அவமானத்தை அவர் நிந்தைகளை குறைகளை கத்த நிறைவாக்கலாம். இந்த கால வேளையில உன் வாழ்க்கையில் என்ன குறையோடு வந்திருக்கிறாய்? உனக்கு பிள்ளை என்று குறையில வந்திருக்கிறாயா? வியாதி என்ற குறையில வந்திருக்கிறாயா? பைனான்ஸ் இல்லை என்று குறையில வந்திருக்கிறாயா? ஆண்டவருடைய குறைகளை மாற்றின ஆண்டவர் இந்த மத்தியில வார்த்தையாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அருமையான ஆண்டவரே, இந்த கால வேளையில என் ஜனங்கள் எல்லாம் அநேக குறைகளோடு இருக்காங்க. இந்த குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காலை வேளை நிறைவாக்கும்படியாக செபிக்கிறேன். குறைகள் நிறைவாக்குற ஆண்டவர் இந்த கால வேளை இவர் குறைகள் நிறைவாக்கி இவரை ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. எல்லா தேவைகளை சந்திப்பேதாக. எல்லா பைனான்சியல் ப்ராப்ளங்கள் மாறட்டும், வட்டி கடன்கள் மாறட்டும், எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா சரீர வியாதிகள் மாறட்டும், எல்லா பிள்ளைகளால பாக்கியத்தை கத்த பிள்ளையை கொடுப்பேராக. சர்வ வியாதிகளை கத்த எடுத்து போடுவீராக. எல்லா சரீர பலவீனங்கள் வெளியேறட்டும். விசேஷமா இயேசுவின் நாமத்திலே இந்த கால வேளையிலே இந்த கூடாரத்திலே கடந்து வந்த ஒவ்வொருத்தர் மேலும் மகிமையின் மேலும் தொட்டதற்காக 100 மறுபதமாய் உனக்கு விலங்கெடுக்க போவதற்காக சொல்றேன். தொடர்ந்து மகிமை உங்களை மூடியிருப்பதாக சந்தோஷமான செய்திகளையும் சந்தோஷமான சாட்சிகளையும் கேள்விப்படக்காக வச்சு தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சொல்லுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வசனத்தை இருத்துல கொண்டு வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யும். கவலைகளை நம்ம உள்ளத்தை நிறைய வச்சிருந்தோம்னாக்கா கவலை தான் நம்மளை ஆளுகை செய்யும். கவலை தான் நம்மளை